வணக்கம். நம்மளுடைய டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் மாணவர்களுக்காக நம்ம இனிமேல் வகுப்புகள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி பொது அறிவு வகுப்புகள் தான் முதல் வகுப்பை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ புதியதாக பார்க்கும் மாணவர்கள் டாக்டர் பிஆர் டெஸ்ட் பேட்ச் 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான இலவச டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய பிடிஎஃப் சென்ட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அந்த வாட்ஸ்அப் குரூப்பினோட லிங்க்கும் சென்ட் பண்ணியிருக்கேன். ஸோ விருப்பம் உள்ளவர்கள் ஷெடியூலை படித்து பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்குவோம். ஸோ நம்ம கிளாஸுக்கு போயிடலாம். நம்மளுடைய மாணவர்கள்லாம் முதல்ல இந்த வகுப்புகளை கவனிக்கிறவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய ப்ரெசன்ட் சார் அப்படின்னு ஒரு கமெண்டில் பதிவு செஞ்சுட்டு போங்க. ஸோ அப்போ தான் நமது மாணவர்கள் இதை எத்தனை பேர் பார்க்குறாங்க அப்படின்னு எனக்கு தெரியும். தொடர்ச்சியாக நம்ம வகுப்புகள் போடுவதற்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் ப்ரெசன்ட் சார் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸை பதிவு செஞ்சுருப்பாங்க. ஸோ முதல் பாடம் வந்து நம்ம 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் நம்ம டெஸ்ட்டுக்கு கொடுத்துருக்குற முதல் பாடம் சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்ற பாடத்தை தான் முதல்ல பார்க்க போகிறோம். இதில் என்னென்ன முக்கியமான கண்டென்ட் அப்படின்றத ரீட் பண்ணிட்டு சொல்லுவேன். ஸோ அதை வந்து அப்படியே காதில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. முதல்ல இதில் உலகின் தொன்மையான நாகரிகங்கள் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இதையும் வந்து நம்ம பொருத்தங்களை சொல்லி கேட்கலாம், இல்லைனா ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு இதனுடைய ஆண்டுகளும் கேட்கலாம். இப்போ கீழே பார்த்தோம்னா காலக்கோடு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ முதல் தொன்மையான நாகரிகங்கள் வந்து 4 நாகரிகங்கள் சொல்லியிருக்காங்க. முதல் வந்து என்னது மெசபடோமிய நாகரிகம், 2வது சிந்து சமவெளி நாகரிகம், 3வதாக எகிப்து நாகரிகம், 4வதாக சீன நாகரிகம். ஸோ இந்த 4 நாகரிகம் ஏதாவது ஒரு நாகரிகம் கொடுத்துட்டு அப்படியே புக்கில் வருஷங்கள் கேட்கலாம். இப்போ மெசபடோமியா நாகரிகம் அதாவது கிமு பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து 3500லிருந்து 2000 இந்த ஆண்டு காலத்தில் இருக்குது மெசபடோமியா. இது இந்த வருஷம் படித்து வச்சுக்கணும். அதே மாதிரி சிந்து சமவெளி நாகரிகம் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 காலகட்டமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது பொறுத்துக்களை கேட்கலாம். இல்லைனா எகிப்து நாகரிகம் காலகட்டம் சொல்லுங்கன்னா கீழே 3வதாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3100லேருந்து 1100. அதே மாதிரி சீன நாகரிகம் 1700லேருந்து 1122. ஸோ இந்த வருஷங்களை ரொம்ப இம்பார்ட்டன்ட் படித்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தது என்னென்னா மெயினாக தொடக்கத்தில் மனிதர்கள் குழுக்களாக வாழ்ந்தார்கள். அக்குழுக்களிலிருந்து சமுதாயங்கள் உருவாகின. பின் அவை சமூகங்களாக வளர்ந்து காலப்போக்கில் நாகரிகங்களாயின. முதல்ல ஒரு மக்கள் இருந்தாங்க, அப்புறம் அவங்களாம் சேர்ந்து ஒரு குழுவை உருவாக்குனாங்க. அந்த குழுவுக்கு அப்புறம் என்ன வருது, சமுதாயம். ஃபஸ்ட்டு வந்து மனிதர்கள், அப்புறம் வந்து குழுவாக மாறிச்சு, அதுக்கப்புறம் சமுதாயமாக மாறிச்சு, அதுக்கப்புறம் சமூகங்களாக மாறுது, அதுக்கப்புறம் காலப்போக்கில் நாகரிகமாக மாறுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மனிதர்கள், அடுத்து குழுக்கள், அடுத்து சமுதாயங்கள், அடுத்து சமூகங்கள், அடுத்து நாகரிகங்கள். இதுதான் அந்த படிநிலைகள். அடுத்து மக்கள் ஏன் நதிக்கரையில் குடியேறினர். இப்போ வந்து அந்த காலத்தெல்லாம் வந்து மக்கள் வந்து என்ன பண்ணோம், மேக்ஸிமம் ஆற்றினுடைய கரைகளில் தான் வந்து குடியேறி அங்கே வாழ்ந்தாங்க. ஏன் எதனால் அங்கே வாழ்ந்தாங்க அப்படின்னு ஒரு விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களாக நதிக்கரைகளை கீழ்கண்ட காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்தார்கள். இது வந்து கூற்று காரணத்தில் கேட்கலாம். இப்போ கூற்று கொடுத்துட்டு மனிதர்கள் தங்கள் குடியேற்றங்களுக்காக நதிக்கரைகளை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தார்கள். காரணம் என்னென்ன காரணங்கள் கொடுத்துருக்காங்க, அங்கே வந்து வளமான மண் இருந்தது. அதேமாரி ஆறுகளில் பாயும் நன்னீர் குடிப்பதற்கும் கால்நடைகளின் தேவைகளுக்கும் நீர்ப்பாசனத்திற்கும் பயன்பட்டது. இது இதுக்கா குடிக்கிற தண்ணி, அதுக்காக ஆற்று ஓரமாக வாழ்ந்தாங்க. அப்புறம் அவங்க அப்போல்லாம் கால்நடை வளர்ப்பது அதிகமானுச்சு, அதுக்கு தண்ணி தேவை இல்லையா, அதுக்காகவும். அப்புறம் நீர்ப்பாசனம், ஒரு விவசாயம் செஞ்சாங்கன்னா நீர்ப்பாசனம் செய்வதற்கு வசதியாக ஆற்றினுடைய கரையில் வாழ்ந்தாங்க. அடுத்தது போக்குவரத்திற்கு ஏற்ற வழிகளாக ஒரு படகு செஞ்சு அந்த படகு மூலிமா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக்குவரத்து செய்கிறதுக்கு வசதியாக இருந்துச்சு. அப்போ 3 காரணங்கள் சொல்கிறாங்க. ஒன்று வளமான மண், 2வது வந்து குடிக்கிற தண்ணி, கால்நடைகளுக்கு தேவையான தண்ணி, நீர் பாசனம், இதுக்காக வந்து வாழ்ந்தாங்க. அடுத்து 3வதாக போக்குவரத்துக்கு ஏற்ற வழியாக இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ். அடுத்து நம்ம பார்க்குறது ஹரப்பா அப்படின்னா புதையுண்ட நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரப்பா என்ற சொல்லுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு என்ன பொருள், ஹரப்பா என்ற சொல்லுடைய பொருள் இருந்ததுன்னா புதையுண்ட நகரம் அப்படின்றத நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார். இப்போ இந்த ஹரப்பா நகரம் இருக்குன்னா இதுக்குன்னு ஒரு ஏதாவது ஒரு சான்றுகள் கிடைச்சாதானே இது இவங்களை சேர்ந்தது, இவங்களை உண்டானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இடிபாடுகள்னு அதான் அதனை பற்றிய ஒரு சான்றுகள் கிடைச்சிருக்கு. ஸோ அதை பற்றி முதல்ல ஒரு ஆங்கிலேயர் தன்னுடைய நூலில் வந்து விவரித்தாராம். அவர் யாருன்னா சார்லஸ் மேசன். இது கேட்கலாம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை
முதலில் தமது நூலில் விவரித்தவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். இப்போ ஒன்றும் இல்லை, மேசன்னு உங்களுக்கு எளிமையாக ஷார்ட்கட்னா, ஒரு மேசன் தான் வந்து ஒரு வீடு கட்டுவார். இடிபாடுகள்னால் ஒரு கட்டடம்னு நினச்சிக்கங்க. அப்போ முதல்ல கட்டடம், அந்த கட்டடத்தை பற்றி, அந்த இடிபாடுகளை பற்றி நூல் விவரிச்சது யாருன்னா ஒரு மேசன், ஒரு கட்டடம் கட்டுபவர். அப்போ சார்லஸ் மேசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நினைவுக்கு வரும். ஓகே, அடுத்து வந்து அவர் யாருன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த சார்லஸ் மேசன்றவர் யார்னா, அவர் கிழக்கிந்திய கம்பெனியில் பணிபுரிந்த படைவீரரும் ஆராய்ச்சியாளரும் ஆவார். அவர் வந்து ஒரு படைவீரர், ஆராய்ச்சியாளர். எங்கே படைவீரராக இருந்தார் அப்படின்னா கிழக்கிந்திய கம்பெனியில். கிழக்கிந்திய கம்பெனி அன்றைக்கி இருந்த அந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியில் ஒரு படைவீரராகவும் இருந்திருக்காரு, ஆராய்ச்சியாளர்னு வேலைக்கு தான் அரப்பா நகரத்தை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு அதை தன்னுடைய நூலில் வெளியே எழுதுகிறாரு. அடுத்து அவர் தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது சில செங்கல் திட்டுகள் இருப்பதை கண்டிருந்தார். எங்கே பார்வையிடுறாரு? பாகிஸ்தானில் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதி, பாகிஸ்தான் பகுதியில் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் ஒரு ஆராய்ச்சி செய்கிறாரு, பார்வையிடுறாரு. அப்போ ஒரு செங்கல் திட்டுகள்லாம் இருக்குது, செங்கலால் கட்டப்பட்ட திட்டுகள்லாம் இருக்குது அப்படின்னு அவர் பார்வையிடுறாரு. அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். இதுதான் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்று. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு அரப்பாவை பற்றி முதல் வரலாற்று சான்று எதுனா, இவர் ஒரு எழுதியிருக்கார், ஒரு குறிப்பிட்டு. என்னான்னு குறிப்பிட்டு எழுதியிருக்காருன்னா, அரப்பா பாலடைந்த செங்கற்கோட்டை அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது. மலை மீது கட்டிருந்துச்சான் அந்த ஒரு அரப்பா நகரையும். ஏன்னா சில ஆற்று வெள்ளத்தினால் ஏதாவது சீற்றங்கள் வரும், சில மிருகங்கள் வந்து மனிதர்களை வேட்டையாடும், அந்த காரணத்தினால மலை மேலே கட்டியிருந்தாங்களாம், ஒரு மேட்டின் மேலே. அவங்களுக்கு சேஃப்டியாக வாழ்கிறதுக்கு வசதியாக ஒரு மேட்டின் மேலே கட்டியிருந்தாங்களாம். இந்த சான்றை முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னா இந்த சார்லஸ் மேசன் தான். அடுத்து ஒரு முக்கியமான பாயிண்ட் பாருங்கள். கிபி அல்லது பொது ஆண்டு 1856 பொறியாளர்கள் லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கும் பொருட்டு நிலத்தை தோண்டிய பொழுது அதிகமான சொட்ட செங்கற்கள் கண்டறியப்பட்டன. இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்ஜினியர்ஸ் வந்து லாகூர்லேருந்து கராச்சிக்கு ஒரு ரயில் பாதையை போடுறதுக்கு உங்களுக்கு வேலை கொடுக்குறாங்க. எந்த இடம்? லாகூர் டு கராச்சியில் ரயில் பாதையை அமைக்கிறதுக்கு ஒரு இன்ஜினியர்ஸ்க்கு வேலை கொடுக்குறாங்க. அப்போ அவங்க வந்து நிலத்தை தோன்றுறாங்க ரயில் பாதை அமைக்கும் போது. அப்போ வந்து அவங்களுக்கு சொட்ட செங்கற்கள்லாம் கிடச்சிருக்கு அடியில். இது எந்த வருஷம்னு கேட்பாங்க. 1856 முக்கியமான வருடம். லாகூர் டு கராச்சி ரயில் பாதை அமைத்த காலகட்டம் எதுன்னு கேட்டாங்கன்னா கிபி 1856. ஓகே, அது யார் இதுன்னா பொறியாளர்கள். அவங்க யாருன்னு தெளிவாக இந்த புக்கில் கொடுக்கல, கொஞ்சம் ஹை கிளாஸில் இருக்கலாம். அடுத்து, அவர்கள் அவற்றின் முக்கியத்துவத்தை உணராமல் அவற்றை ரயில் பாதைக்கு இடையில் போடப்படும் கற்களுக்கு பதிலாக பயன்படுத்தினர். அந்த சொட்ட செங்கற்கள் கிடைக்குது, ஆனால் அவங்க வந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியல. இது வரலாறுக்கு, இது என்றைக்குமே வரலாற்றை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அதை பெருசாக எடுத்துக்காமல் அந்த ரயில் பாதைக்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அவங்க. அந்த ரயில் பாதைக்கு நடுவில் இருக்கக்கூடிய கற்களுக்கு பதிலாக இதை பயன்படுத்திட்டாங்க அப்படின்றாங்க. அடுத்து, கிபி பொது ஆண்டு, அதாவது 1920 தொல்பொருள் ஆய்வாளர்கள் அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ரொம்ப முக்கியமான லைனு. இப்போ அரப்பா மொகஞ்சதாரோ ஆராய்வு செய்த ஆண்டு அப்படின்னு கேட்பாங்க. 1920 கிபியா கிமுவான்னு பார்த்தா கிபி, அதாவது பொது ஆண்டு. இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, சில எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கேட்கலாம். சிந்து சமவெளி நாகரிகம் அகழாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு எதுனா 1920. ஸோ இது நல்ல முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, நோட் பண்ணிக்க. அடுத்தது, அப்பொழுது நீண்ட நாள் மறைந்து கிடந்த நகரத்தின் எஞ்சிய பகுதிகளை உலகின் பார்வைக்கு கொண்டு வந்தார்கள். ஸோ இந்த அகழ்வாராய்ச்சி செஞ்சு தான் நிறைய விஷயங்கள் மறைஞ்சு கிடந்தது. ஸோ அதெல்லாம் உலகத்தினுடைய பார்வைக்கு கொண்டு வராங்க. இந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காங்க, இந்த மாதிரிலாம் அவங்கள பின்பற்றிருக்காங்க அந்த நாகரிக மக்கள் அப்படின்னு உலகினுடைய பார்வைக்கு கொண்டு வராங்க. அடுத்து 1924 அந்த 4 இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் யார்? இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் கீழே கொடுத்துருப்பாங்க, ஜான் மார்ஷல். அவர் யார்? ஜான் மார்ஷல். இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் ஜான் மார்ஷல் அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். இப்போ கேட்கலாம் இதையும், அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா ஜான் மார்ஷல். ஜான் மார்ஷல் எந்த ஆண்டு அப்படின்னா 1924 கண்டுபிடிக்கிறாரு.
பொதுவாக அம்சம் இருக்குது. ஹரப்பாவுக்கும் மொஹஞ்சதாரோவுக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி. அவர் யாருன்னா இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையினுடைய இயக்குனர் ஜான் மார்ஷல். இப்போ உங்களுக்கு 2 குழப்பம் வரலாம். ஃபஸ்ட்டு நாம் பார்த்துருப்போம். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் தம் நூலில் விவரித்தவர் யாருன்னா சார்லஸ் மேசன். ஹரப்பாவிற்கும் மொஹஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் யாருன்னா ஜான் மார்ஷல். அவர் சார்லஸ் மேசன், இவர் ஜான் மார்ஷல். இது வந்து 1924 அப்படின்ற அந்த காலகட்டம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது, அவை இரண்டுமே ஒரு பெரிய நாகரிகத்தை சார்ந்த வெவ்வேறு பகுதிகள் என முடிவுக்கு வந்தார். 2 பெரிய நாகரிகத்தை சேர்ந்த வெவ்வேறு பகுதிகள். அப்போ ஹரப்பாவும் மொஹஞ்சதாரோவும் ஒரே பகுதி கிடையாது, வெவ்வேறு பகுதி. அதேமாரி பெரிய நாகரிகம், ஒரு பெரிய நாகரிகம். அந்த மக்களும் இந்த மக்களும் ஒரு பெரிய நாகரிகத்தை பின்பற்றி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்கிறார். ஹரப்பாவிலும் மொஹஞ்சதாரோவிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ள மண்பாண்டங்களுக்கு இடையே சிறிய அளவு வேறுபாடுகள் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இது 2த்துக்கும் சிறிய அளவு வேறுபாடு தான் இருக்கிறது அப்படின்னு கண்டறிந்தனர். எனவே ஹரப்பா நாகரிகம் மொஹஞ்சதாரோவை விட பழமையானது முடிவு கொண்டு வரேன். அப்போ ஹரப்பா மொஹஞ்சதாரோ 2 நாகரிகங்களை கண்டுபிடிக்கிறாங்க. இதில் எது ரொம்ப பழமையானது? ஹரப்பா நாகரிகம் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கு அடுத்தனது மொஹஞ்சதாரோ. ஸோ இதில் ஒரு கேட்கலாம், ஹரப்பா ஃபஸ்ட்டா மொஹஞ்சதாரோ ஃபஸ்ட்டானா ஹரப்பா நாகரிகம் தான் முதல் நாகரிகம், ஓகேங்களா, அப்படின்ற ஒரு முடிவு கொண்டு வராங்க. ஸோ ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த பாக்ஸில் தகவல் பிழை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் நகரம் என்பதா. ஸோ இதெல்லாம் கேட்கணும், ஒரு டைம் கேட்பாங்க, சில டைம் பார்த்துக்கணும். நாகரிகம் என்ற சொல் வந்து எந்த மொழி சொல் அப்படின்னா லத்தீன் மொழி சொல்லான சிவிஸ் என்பதிலிருந்து வந்தது. நாகரிகம்னா தமிழ் சொல், ஆனால் அதுக்கு மூலமாக இருந்தது சிவிஸ் என்ற ஒரு சொல், அதனுடைய பொருள் நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ லத்தீன் மொழி சொல்லி சிவிஸு, அதனுடைய பொருள் நகரம், அது வந்து தமிழில் வந்து நாகரிகம் அப்படின்னு கொண்டு வராங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாக்ஸ்அப் தெரிஞ்சுக்கும். அடுத்து இந்த இதை பாருங்கள், தொல்லியலாளர்கள் எவ்வாறு புதையுண்ட நகரத்தை கண்டுபிடிக்கிறார்கள். இப்போ ஒரு புதையுண்ட நகரம் இருக்குது அப்படின்னா ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்சு எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டில் என்ன பாருங்கள், அகழ்வாராய்ச்சியாளர்கள் செங்கற்கள், கற்கள், உடைந்த பானை ஓடுகள் போன்றவற்றை ஆராய்ந்து அவை பயன்படுத்தப்பட்ட காலத்தை அறிந்து கொள்கிறார்கள். செங்கல் என்னென்ன கிடைக்குதா, செங்கல், கற்கள், பானை ஓடெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கிடைக்கிது அவங்களுக்கு. சுட்ட செங்கற்கள் கிடைக்குது, அப்புறம் ஏதோ கற்பாறைகள் கிடைக்குது, அப்புறம் உடஞ்சி போன பானை ஓடுகள் இதெல்லாம் இருக்கிறது. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அதனுடைய காலத்தை கண்டுபிடிக்கிறாங்க, எந்த காலத்தில் இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ இந்த பொருட்கள்லாம் எத்தனை ஆண்டு கால பழமையானது அப்படின்ட்டு அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது, பண்டைய இலக்கிய ஆதாரங்களை பயன்படுத்துகின்றனர். இப்போ நமது வந்து 8 தொகை 10 பாட்டு அப்படின்னு நம்ம பண்டைய இலக்கிய நூல்கள்லாம் சொல்கிறோம், சங்க இலக்கியங்கள் அப்படிலாம். ஸோ அப்போல்லாம் நம்ம அதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம், இந்த மன்னர்கள் இந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, இதெல்லாம் அந்த மன்னர்கள் செஞ்சாங்க, போர் புரிஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த காலத்தில் இந்த நாகரிக மக்கள் இந்த இதெல்லாம் பின்பற்றினாங்க அப்படின்னு இலக்கிய சான்றுகளை வச்சியும் இதை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்தது வான்வழி, மூன்றாவது வந்து வான்வழி புகைப்படங்கள் மற்றும் புதையுண்ட நகரங்கள் மற்றும் இடங்களின் மேற்பரப்பை கண்டறிந்து கொள்கிறார்கள். மேலே டாப் வியூவிலிருந்து வான்வழியில் ஒரு புகைப்படம் எடுத்து அதை வச்சு ஒரு புதையுண்ட நகரங்கள் அதனுடைய மேற்பரப்பெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்த பாயிண்ட்டு, நிலத்தடியை ஆய்வு செய்ய காந்தப்புல வருடியை பயன்படுத்துகின்றன. இது கேட்கலாம், நிலத்தடியை ஆய்வு செய்ய என்ன பயன்படுத்துகிறாங்க, காந்தப்புல வருடியை பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இது ஒரு முக்கியமானது. அடுத்தது, எஞ்சிய தொல்பொருள்கள் புதையுண்டு இருக்கின்றன இல்லையா என்பதை ரேடார் கருவி மூலம் அறிய முடியும். ரேடார் கருவின்றது அதாவது தொலை நுண்ணுணர்வு முறை, அதாவது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வந்து துல்லியமாக கண்டுபிடிச்சி நம்மளுக்கு கொடுக்கும். தூரமாக இருந்தாலும் பக்கமாக பார்க்குற மாதிரி கண்டுபிடிக்கும். அதனால தான் தொலை நுண்ணுணர்வு முறை. அது என்ன, அது கருவியை பயன்படுத்துகிறாங்க, ரேடார் கருவி மூலமாக எஞ்சிய பொருட்கள், ஏதாவது மிச்சமான பொருள் ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியாத கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்குதா அப்படின்னு தொலை நுண்ணுணர்வு அந்த முறையை பயன்படுத்தி ரேடார் மூலமாக கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னது ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கணும். அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள், இந்திய தொல்லியல் துறை, அதாவது ஏஎஸ்ஐ, இது ஒரு அப்ரிவேஷனில் கூட கேட்கலாம், படித்து வச்சுக்கணும். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஏஎஸ்ஐன்னா என்ன அர்த்தம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, இந்திய தொல்லியல் துறை. இது அப்ரிவேஷன்லும் கேட்பாங்க, படிச்சுக்கணும். 1861ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்டது. இப்போ இந்திய தொல்லியல் துறையை நிறுவியவர் யார் அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம். ஆண்டு வந்து 1861ஆம் ஆண்டு. அவர் யாருன்னா ஒரு சர்வேயர், ஃபீல்டு சர்வேயர், நில அளவையாளர். அவருடைய உதவியுடன் அது நிறுவப்பட்டது. புக் அப்படியே கேட்பாங்க, யார் நிறுவனான்னு கேட்டாலும் அலெக்சாண்டர் கன்னிங்காம் தான். யாரோட உதவியுடன் நிறுவனார்னாலும் இவரே தான். இவர் வந்து ஒரு ஃபீல்டு சர்வேயர்,
நில அளவையாளர். இதன் தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா புதுடில்லியில் இருக்குது. இந்திய தொல்லியல் துறையினுடைய தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது அப்படின்னா புதுடில்லியில். ஸோ அப்போ இதெல்லாம் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதெல்லாம் கேள்வியில் கேட்கப்படக்கூடிய பாயிண்ட்டுங்க. அடுத்து இதனுடைய கால வரையறையை கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சிந்து சமவெளி நாகரிகம் புவி எல்லைனா தெற்கு ஆசியா பகுதி இருக்குது. கண்டங்கள் இப்போ மொத்தம் நம்ம 7 கண்டங்கள் படிச்சிருக்கோம். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அட்லாண்டிக்கா, அந்த மாதிரி நம்ம கண்டங்கள் படிச்சிருப்போம். இதில் ஆசியா கண்டத்தில் தெற்கு பகுதியில் இருக்குது நம்ம சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்து இது காலப்பகுதி எந்த காலத்தை சார்ந்தது? வெண்கல காலம், இரும்பு காலம், கற்காலம், புதிய கற்காலம் அப்படிலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி இது செம்பு காலம் அல்லது வெண்கல காலத்தை சார்ந்தது. சில இடத்துல வெண்கல காலம்னு சொல்லலாம், சில இடத்துல செம்பு காலம்னு சொல்லலாம். இது அடுத்தது காலம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் 3300லேருந்து 1090 அந்த காலகட்டத்தில் தான் என்னது இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இருந்தது. அடுத்து கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலம் முடிவு செய்யப்பட்டது. இந்த காலத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக, அதாவது கார்பன் 13 அப்படின்னு இருக்கும். அது புக்கில் ஹையர் செகண்டரி நீங்கள் போக போக படிப்பீங்க. சரியாக டக்குன்னு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை மூலமாக தான் ஒவ்வொரு பொருட்கள் அதனுடைய பழமையை கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து இதனுடைய பரப்பு எவ்வளோ பரப்பு இருந்ததுன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் இருந்ததுன்றாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், படிச்சுக்கணும். சிந்து சமவெளி நாகரிகம் வந்து எவ்வளவு பரப்பளவை கொண்டதுன்னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். வெறும் 13 சதுர கிலோமீட்டரில் 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். அதை வந்து தெளிவாக பார்த்துக்கணும். சில பேர் வந்து 13,000 லட்சம் சதுர கிலோமீட்டர், அப்புறம் 130 சதுர கிலோமீட்டர் அப்படி இப்படிலாம் கேள்விகள் கேட்பாங்க. 13 லட்சம் சதுர கிலோமீட்டர் என்பது தான் இதற்கு சரியானது. அப்புறம் நகரங்கள் 6 பெரிய நகரங்கள் இருந்துச்சா, கிராமங்கள் 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்ததாகவும் சொல்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். எத்தனை நகரங்கள் இருந்துச்சுன்னா 6 பெரிய நகரங்கள், கிராமங்கள் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள். ஓகே. அடுத்து வெண்கல காலம் என்பது மக்கள் வெண்கலத்தாலான பொருள்களை பயன்படுத்திய காலம். இப்போ இரும்பை பயன்படுத்தினா இரும்பு காலம், செம்பை பயன்படுத்தினா செம்பு காலம், அந்த மாதிரி வெண்கலத்தை பயன்படுத்தினா அது வெண்கல காலம். செம்பு வெண்கலமெல்லாம் ஒன்று தான் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்து இந்திய எல்லைகளில் கண்டுபிடிக்கப்பட்ட இடங்கள். எந்தெந்த இடத்தெல்லாம் இந்திய எல்லையில் கண்டுபிடிச்சான்னு கொடுத்துருக்காங்க. தொல்பொருள் ஆய்வாளர்கள் இந்திய எல்லைகளில் ஹரப்பா நாகரிகம் இருந்த இடங்களை கண்டுபிடித்துள்ளனர். அதெல்லாம் அந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டயக்ராமில். மந்தா, ராகி கர்கி, மிட்டதாய், ஹரப்பா, காளிபங்கன், கன்வேரி வாலா, மொஹஞ்சதாரோ, கோட்ஜி, அம்ரி, தோலவிரா, லோத்தல். ஸோ இதெல்லாம் வந்து என்னது அங்கே எந்தெந்த நகரங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க, இடங்கள் அதெல்லாம். ஸோ அடுத்தது வந்து நகர நாகரிகம் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹரப்பா நாகரிகம் சிந்து சமவெளி நாகரிகத்து ஒரு நகர நாகரிகம். ஒரு நல்ல ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி அப்போ காலத்திலே தொழில்நுட்பம்லாம் பயன்படுத்தி ரொம்ப நேர்த்தியாக பாதுகாப்பாக அந்த நாகரிகங்களை வந்து அவங்க உருவாக்கியிருக்காங்க. அதனால தான் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம். அதற்கு காரணங்கள் என்ன அப்படின்னு சில காரணங்களை சொல்கிறாங்க. முதல் காரணமாக சிறப்பான நகர திட்டமிடல். இப்போ நகரத்தை வந்து ஒரு பயங்கரமாக திட்டம் தீட்டி அந்த நகரத்தை உருவாக்கியிருக்காங்க. அப்புறம் சிறப்பான கட்டிட வேலைப்பாடு. இப்போ ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, ஏதோ அங்கங்கே ஏதோ ஒரு கூரை வீடை போட்டு ஏதோ குடிசை வீடை போட்டு மண் சுவரில் ஏதோ கட்டிட்டு இருப்பாங்க. ஆனால் நகரத்தில் நல்ல ஒரு பார்க்குறதுக்கு அழகாக ஒரு பிளான் பண்ணி திட்டமிட்டு நல்ல ஒரு பில்டிங்கை கட்டுவாங்க, ஏதாவது ஆர்சிசி பில்டிங்கோ அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நகர நாகரிகம் சிறப்பான நகர திட்டமிடல் இருந்து தான், சிறப்பான கட்டிடக்கலை வேலைப்பாடுகள் இருந்து தான். அடுத்தது என்ன சொல்கிறாங்க, தூய்மைக்கும் பொது சுகாதாரத்திற்கும் கொடுக்கப்பட்ட அதிக முன்னுரிமை. ரொம்ப தூய்மையாக இருந்திருக்காங்க, பொது சுகாதாரத்தை ரொம்ப பேணி பாதுகாத்துருக்காங்க. ரொம்ப டீசெண்டாக, யாரும் வந்து ஒரு அன்டீசெண்டாக ஒரு தூய்மை இல்லாமல் அழுக்கு படிஞ்சலாம் கிடையாது. தூய்மையாக இருந்தாங்க. இருக்கிற இடமா முதல் கொண்டு அவங்களையும் சுத்தம் செஞ்சுன்னு சுகாதாரத்துக்கு எந்த கேடு விழிக்காமல் பயங்கரமாக வாழ்ந்துருக்காங்க. அதனால தான் அந்த நகர நாகரிகம்னு சொல்கிறாங்க. அடுத்து தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகள். இப்போ நம்ம ஏதாவது பொருட்கள் வாங்கினா அளவுகள்லாம் பார்க்குறோம், எவ்வளோ இடம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் முறையாக பயன்படுத்தி எந்த ஒரு சீட்டிங்கும் நடக்காமல் ஏமாற்றமும் இல்லாமல் சிறப்பாக வழிநடத்திருக்காங்க. அடுத்து விவசாயம் மற்றும் கைவினை தொழில்களுக்கான திட்டமான அடித்தளம். விவசாயத்தை பற்றி பயங்கரமாக யோசிச்சுருக்காங்க. கைவினை தொழில்கள், இந்த பானை செய்கிறது, அந்த மாதிரி நெசவு, அந்த மாதிரி நிறைய தொழில்கள் இருந்திருக்கலாம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து திட்டமிட்டு அதுக்கு ஒரு அடித்தளம் போட்டு அதை பின்பற்றி இருந்திருக்காங்க. இதான் அதனால தான் இது நகர நாகரிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தின் தனித்தன்மை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிந்து சமவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சமே திட்டமிட்ட நகர அமைப்பாகும். நகரம் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகளாக இருந்தது. நகரம் வந்து எத்தனை பகுதிகளாக இருந்ததுன்னு கேட்கலாம். எத்தனை அது 2 பகுதிகளாக இருந்துச்சு, அதை தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஹரப்பா நகரின் திட்டமிடப்பட்ட 2 பகுதிகள்.
ஒன்று மேல் நகர அமைப்புன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. மேல் நகர அமைப்பு, இன்னொன்று கீழ் நகர அமைப்பு. இப்போ நம்ம ஊர்லலாம் சில ஊர்லலாம் பாருங்கள், சாதி ஏற்றத்தாழ்வுல மேலூர் கீழூர், மேல் வீதி கீழ் வீதி, மேல் தெரு கீழத்தெரு அப்படின்னுலாம் பார்த்துருப்போம். அந்த மாதிரி இங்கேயும் ஒரு 2 பகுதிகள் இருந்துச்சு. ஒன்று மேல் நகர அமைப்பு, ஒன்று கீழ் நகர அமைப்பு. இந்த மேல் நகர அமைப்பு எப்படி இருந்ததுன்னு ஒரு 3 இதை சொல்லியிருக்காங்க. நகரத்தின் மேற்கு பகுதி சற்று உயரமானது, அது கோட்டை எனப்பட்டது அப்படின்றாங்க. அப்போ மேல் நகர அமைப்பு எந்த பக்கம் இருந்துச்சு? மேற்கு பக்கம் இருந்துச்சு. நகர நிர்வாகிகள் இதை பயன்படுத்தினர். பெருங்குளமும் தானிய கலைஞர்களும் இருந்தன. ஸோ அப்போ இந்த மேல் நகர அமைப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அங்கே தான் வந்து என்ன பண்ணாங்க, அது அங்கே இருக்கிற கோட்டை இருந்தது. அங்கே தான் வந்து நிர்வாகிகள்லாம் வாழ்ந்துருக்காங்க. இந்த நாகரிகத்தை வழி நடத்தக்கூடிய நிர்வாகிகள்லாம் வாழ்ந்த இடம். அங்கே தான் வந்து பொது குளம் இருந்திருக்குது. தானிய களஞ்சியங்கள், தானியங்கள்லாம் வந்து அங்கே போட்டு பாதுகாக்க வைக்கிறது, அதை பதப்படுத்துறது, அந்த மாதிரி அந்த தானிய களஞ்சியங்கள்லாம் அங்கே இருந்திருக்குது. இது எங்கே இருந்துன்னு கேட்டாங்கன்னா, மேல் நகர அமைப்புனா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து மேற்கு பகுதியில் இருந்துச்சு. அடுத்து வந்து உயரமாக இருந்தது, அது வந்து கோட்டை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து நிர்வாகிகள் அதை பயன்படுத்துனாங்க. அடுத்தது அந்த இடத்துல பெருங்குளமும் தானிய களஞ்சியங்களும் இருந்துச்சு. இது மேல் நகர அமைப்பு. ரெண்டாவதாக கீழ் நகர அமைப்பு. கீழ் நகர அமைப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நகரத்தின் கிழக்கு பகுதி சற்று தாழ்ந்த உயரமுடையது, அதிக பரப்பு கொண்டது. இப்போ நல்லா இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் டிஃப்ரென்ஸ்னு. இது மேற்கு பகுதி. மேல் நகர அமைப்புனா மேற்கு பகுதி, கீழ் நகர அமைப்புனா கிழக்கு பகுதி. மேல் நகர அமைப்பு அதிகமாக உயரமாக இருந்துச்சு. கீழ் நகர அமைப்பு வந்து சற்று தாழ்ந்த உயரம் கொண்டது, அதிகமான பரப்பு கொண்டது. பெரிய ஏரியா கீழ் நகர அமைப்பு தான். இது பொதுமக்கள் வசிக்கும் இடமாக இருந்தது. அப்போ மக்கள் வசிக்கக்கூடிய, அதிகப்படியான மக்கள் வசிக்கக்கூடிய இந்த கீழ் நகர அமைப்பு வந்து உயரம் கம்மியாக இருந்து அதிகமான பரப்பு கொண்டது. மேல் நகர அமைப்பில் நிர்வாகிகளாம் வாழ்கிறதுக்கு கம்மியான இடம் இருந்தது. ஆனால் கொஞ்சம் உயரமாக கோட்டை மாதிரி கட்டி வாழ்ந்துருக்காங்க. ஸோ மக்களுக்கு கீழே வந்து கீழ் நகர அமைப்பு கொடுத்துருக்காங்க, கிழக்கு பக்கம். ஓகே, அடுத்தது பாக்ஸ். இந்த பாக்ஸ்லாம் முக்கியமானது பாருங்கள். மெஹர்கர் சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்கிறான். இதுவும் கேட்டிருக்காங்க ஒரு எக்ஸாமில். சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுதுன்னா மெஹர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். இப்போ இந்த மெஹர்கர் யாருன்றதுக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஏன் வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தின் முன்னோடின்றாங்கன்னா, அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு மக்கள் வாழ்ந்துருக்காங்க. அவங்க தான் என்னது மெஹர்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வாழ்ந்துருக்காங்க. மெஹர்கர்ன்றது ஒரு இடம்னு சொல்கிறாங்க. புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம். அப்போ புதிய கற்கால மக்கள், நாம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் என்பது வந்து ஒரு வெண்கால காலம், செம்பு காலம். அப்போ அதுக்கு முன்னாடியே வந்து கற்காலம் இருந்தது இல்லையா? கற்காலம், புதிய கற்காலம், பழைய கற்காலம். ஸோ அந்த மாதிரி புதிய கற்காலம் மக்கள் வாழ்ந்த இடம் தான் மெஹர்கர் ஒரு இடம். அதே மாதிரி சிந்து சமவெளி இடம்ன்ற மாதிரி மெஹர்கர்ன்றது ஒரு பிளேஸு. ஸோ அதை நல்லா தெளிவாக பார்த்துக்கணும். இது பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் மாநிலத்தில் போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எங்கே இருக்குதான், நம்ம இந்தியாவில் கிடையாது. இது இந்த மெஹர்கர்ன்ற இடம் பாகிஸ்தானில் இருக்குது, பாகிஸ்தான் நாட்டில் இருக்குது. அந்த பாகிஸ்தான் நாட்டில் பலுசிஸ்தான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. எங்கே இருக்குது? போலன் ஆற்று பள்ளத்தாக்கில். ஆற்று பள்ளத்தாக்குன்னு என்ன அர்த்தம்? ஆற்றுக்கு இடையிலே போகிற வழித்தடங்கள் இது. மக்கள் ஆறுகளுக்கு இடையில் நடந்து போகிற அந்த பள்ளத்தாக்கு, அது வழியாக தான் வருவாங்க, நடந்து போவாங்க. ஸோ அப்போ மெஹர்கர் எங்கே இருக்குதுன்னா பாகிஸ்தான் என்ற ஒரு நாட்டில் இருக்குது. அது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னா பலுசிஸ்தான் மாநிலம், போலன் ஆற்று பள்ளத்தாக்கில் அமைந்திருக்குது. இது தொடக்க கால மனிதர்கள் வாழ்ந்தாக கண்டறியப்பட்ட இடங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் வேளாண்மையிலும் கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டதற்கான சான்று இங்கு கிடைத்துள்ளது. இப்போ இந்த மக்களை என்ன பண்ணியிருக்காங்க? வேளாண்மையும் செஞ்சுருக்காங்க, கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க. அதுக்கு உண்டான சான்றும் கிடைச்சிருக்கு. ஸோ இது கேட்கலாம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? வேளாண்மை செஞ்சுருக்காங்க, அப்பயும் அந்த கால்நடைகள்லாம் வளர்த்துருக்காங்க. அடுத்து கிமு அல்லது பொது ஆண்டுக்கு முன் 7000 ஒட்டிய காலத்திலேயே மெஹர்கரில் நாகரிகத்துக்கு முந்தைய வாழ்க்கை நிலவியதற்கான தொல்லியல் சான்று கண்டுபிடிக்கின்றன. அப்போ நாம் இங்கே சொல்கிறது சிந்து சமவெளினாலையும் 3000 சொல்கிற அந்த ஒரு காலகட்டம். ஆனால் 7000 கிமு 7000 அந்த ஆண்டை ஒட்டியே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? மக்கள் வாழ்ந்திருக்காங்க ஒரு நாகரிகத்தை பின்பற்றி அந்த மெஹர்கர்ன்ற ஒரு இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து தெருக்களும் வீடுகளும் எப்படி இருந்ததுன்னு ஒரு விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன. தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன. அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன. ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தன. ஸோ இந்த பாயிண்ட்லாம் ஓரளவுக்கு படித்து வச்சுங்க. திடீர்னு இந்த காரணங்கள்லாம் கேட்பாங்க. என்ன சொல்கிறாங்க? தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தாங்க. வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றுச்சு.
ஒன்றை ஒன்று செங்கோணத்தில் வெட்டி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சாலைகள் அகலமானதாகவும் வளைவான முனைகளை கொண்டதாகும். ஸ்ட்ரெயிட் சாலை இல்லை, வளைவாக இருந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட், வீடுகள் தெருக்களின் இரு ஓரங்களிலும் சீராக அமைக்கப்பட்டிருந்தன. வீடுகள் 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை உடையவனாகவும் இருந்தன. அப்போயே அடுக்குமாடி வீடெல்லாம் இருந்திருக்குது. சிந்து சமவெளி மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அடுக்குமாடி வீடை கட்டியிருக்காங்க. அப்போ அந்தளவு டெக்னாலஜி இருந்திருக்கு, அதை பற்றி தெரிஞ்சிருக்கு அவங்களுக்கு. பெரும்பாலான வீடுகள் பல அறைகளையும் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன. வீட்டில் நிறைய அறை இருந்ததான், முற்றம் இருந்ததான், கிணறு இருந்ததான். ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறையும் குளியலறையும் இருந்தன. ஸோ அப்போ தான் முன்னே சொன்னாங்க பாருங்கள், ஒரு பொது சுகாதாரத்தை பேணி பாதுகாத்தாங்க அப்படின்னு. ஸோ தனியாக ஒவ்வொரு வீட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கழிவறை இருக்குது, குளியலறையும் இருந்திருக்குது. ரொம்ப திட்டமிட்டு எல்லாமே வாழ்ந்துருக்காங்க. அடுத்து வீடுகள் சுட்ட செங்கற்களாலும் சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. வீடு எப்படி நாமளாக இப்போ என்ன பண்ணோம், சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம், அந்த காலத்தில் மண் யூஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இந்த சிந்து சமவெளி நாகத்தில் சுட்ட செங்கற்களை யூஸ் பண்ணியிருக்காங்க, சுண்ணாம்பு கலவையாலும் கட்டப்பட்டிருந்தன. இப்போ சிமெண்ட்டுக்கு பயன்படுறது ஜிப்சம், சுண்ணாம்பு இதுதான். அப்போ அந்த காலத்தில் இதை வச்சு பின்பற்றதுனால தான் நாம் அதை பார்த்துட்டு இதை வச்சு என்னென்ன டெக்னாலஜியை மாற்றி இப்போ சிமெண்ட் தயாரித்து நம்ம பயன்படுத்துகிறோம். சுட்ட செங்கற்கள் அதே மாதிரி நாமளும் செங்கல்கள் தானே யூஸ் பண்ணோம். செங்கல்லை வந்து செம்மண்ணில் உருவாக்கி அதை நெருப்பில் வேக வச்சு அதை பயன்படுத்தணும். அதே மாதிரி தான் சுட்ட செங்கற்கள் சுண்ணாம்பு கலவையால் கட்டப்பட்டிருந்தேன். அப்பயே வந்து ஒரு காங்கிரீட் மாதிரி போட்டிருக்காங்க. அடுத்து சூரிய வெப்பத்தில் உலர வைக்கப்பட்ட செங்கற்களும் பயன்படுத்தப்பட்டன. சூரிய வெப்பத்திலே அந்த செங்கற்களை காய வச்சு ஹீட் பண்ணி அதை யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான செங்கற்கள் சீரான அளவு உடையதாக இருந்தன. கூரைகள் சமதளமாக இருந்தன. கூரை வந்து எப்படி இருந்துச்சான், ரூஃப் மாதிரி. இப்போ நம்ம கூரை வீடு போட்டோம்னா இப்படி போடுவோம், அதே நம்ம ரூஃப் வீடுன்னா அப்படி பிளாட்டாக போடுவோம். அப்போ அந்த மாதிரி இங்கே எப்படி இருந்துச்சு, சமதளமாக நம்ம வீட்டில் போடுற அந்த ரூஃப் மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அரண்மனைகளோ வழிபாட்டு தலங்களோ இருந்ததை தீர்மானிக்கக்கூடிய சான்றுகள் எதுவும் இல்லை. அரண்மனை, ஒரு மன்னர்கள் இருந்தாங்கன்னா அரண்மனை இருக்கும். ஆனால் அந்த மாதிரி எதுவும் அரண்மனை இருந்த மாதிரின்னு தெரியலையா. அவங்க கடவுளை வழிபட்டத்துக்கு எந்த வழிபாட்டு தலம், எதுவும் கோயில் இருந்த மாதிரி தெரிலன்றாங்க. அப்போ அந்த மக்கள் வந்து இயற்கையாக வழிபட்டுருக்கலாம், பெரிய உருவ வழிபாடு இல்லாமல். அதேமாதிரி மன்னர்களுக்கு தனியாக அரண்மனை அது மாதிரிலாம் சிறப்பாக இல்லாமல் மக்கள் வந்து நல்லா சிறப்பாக வாழ்ந்துருக்காங்க. கடவுள் வந்து இயற்கையை வழிபட்டுருக்கலாம் அப்படி. ஆனால் அது மாதிரி எந்த ஒரு கடவுளையும் வழிபட்டதற்கான சான்றுகள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த பாக்ஸில் பாருங்கள், கட்டடங்கள் கட்டுவதற்கு ஏன் சுட்ட செங்கற்கள் பயன்படுத்தப்பட்டன அப்படின்னு கேட்குறாங்க. ஏனென்றால் அவை வலுவானவை, செங்கல் வலுவாக இருக்குமா. அடுத்து கடினமானவை, நிலைத்து நிற்கக்கூடியவை, நெருப்பை கூட தாங்குபவை, மேலும் அவை நீரினால் கரைவதில்லை. இந்த சொட்ட செங்கற்கள் எப்படி எப்படிலாம் இருக்குதான், ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக கடினமாக இருக்குதான், ரொம்ப நாளுக்கு நீடிச்சு உழைக்கக்கூடியதாக இருந்துதான், நெருப்பு பட்டால் கூட அது ஒன்றும் உடையாது அப்படின்ற ஒரு நெருப்பை கூட தாங்கக்கூடியதாக இருந்துதான், நீர்னால அவ்வளோ எளிதாக கரையாகும். இப்போ ஒரு மலைகளை வந்தால் அந்த செங்கல் கரையாமல் இருக்குமா, அதனால தான் அந்த சொட்ட செங்கற்களை பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கழிவுநீர் அமைப்பு. ஏறத்தாழ எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் வடிகால் அமைப்பு இருந்தது. அதாவது எல்லா நகரங்களிலும் கழிவுநீர் வந்து பாருங்கள், அது டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், க்ளோஸ் பண்ணியிருக்குமா. அது டிச்சு இருக்குது, சாக்கடைகள் இருக்குதுன்னா நம்ம ஊர்லலாம் நிறைய ஊரில் ஓப்பனில் இருக்கும். ஆனால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி சிந்து சமவெளி மக்கள் அந்த வடிகால் அமைப்பை, கழிவுநீர் வடிகால் அமைப்பை வந்து மூடிட்டு அவ்வளோ க்ளோஸ் பண்ணி பொது சுகாதாரத்தை சூப்பராக பேணி பாதுகாத்துருக்காங்க பாருங்கள். வடிகால்கள் செங்கற்களை கொண்டும் கல் தட்டைகளை கொண்டும் மூடப்பட்டிருந்தன. செங்கலை வச்சு மூடியிருக்காங்க, கல் தட்டைகள் ஏதாவது கல்லை வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு ஏதாவது கிருமிகள் வந்து வைரஸ் தொற்று ஏற்பட்டு மக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு ரொம்ப தெளிவாக அழகாக கழிவுநீர் வடிகால் அமைப்பை செஞ்சுருக்காங்க. அடுத்து வடிகால் கழிவுநீர் தேங்காமல் செல்ல வசதியாக லேசான மண்சரிவு கொண்டிருந்தது. வன்சரிவுனா ரொம்ப டேப்பராக இருக்குது. இப்போ இப்படி இருந்தால் ரொம்ப வன்சரிவு, ஸ்லோப்புன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், இது வந்து சரிவு அப்படி தமிழில். வன்சரிவுனா ரொம்ப டேப்பராக, மென்சரிவுனா சும்மா ஓரளவுக்கு தான் அப்படி லைட்டாக வளைஞ்சிட்டு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே அந்த கழிவு நீரில் வந்து அந்த அப்படியே மென்சரிவில் அழகாக போகுன்றாங்க. வன்சரிவாக மென்சரிவு என்பது மென்சரிவு தான் நம்ம பார்த்துக்கணும். அடுத்தது கழிவுப் பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான துளைகளும் சரியான இடைவெளிகளும் அமைக்கப்பட்டிருந்தன. இப்போ ஒரு டிச் இருக்குதுன்னா அங்கங்கே ஒரு குறிப்பிட்ட கேப்பில் ஒரு சேம்பர் மாதிரி இந்த அங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் சேம்பர் மாதிரி. அப்பப்போ ஏதாவது அடைப்பட்டுருச்சுன்னா அதை எடுத்து சரி பண்ணுறதுக்கு அங்கங்கே இடைவெளிகள் விட்டு துளைகள் வந்து போட்டிருக்காங்க, அது கிளியர் பண்ணுறதுக்கு. சூப்பராக யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள்.
அடுத்து வீட்டிலிருந்து கழிவுநீர் பல தெருக்களின் கீழ் அமைக்கப்பட்டிருந்த குழாய்கள் மூலமாக எங்கே போச்சான் குழாய்கள் மூலமாக முக்கிய வடிகால்களை சென்றடையுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பாத்ரூம் இருக்குது. அதிலிருந்து ஒரு பைப்பை போட்டு தெருவில் இருக்கக்கூடிய பொதுவாக அந்த அந்த கால்வாயில் சென்று வடிகாலில் சென்றடைகிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்களாம் சூப்பராக. நம்ம எப்படி இப்போ பயன்படுத்துகிறோம் அந்த மாதிரி அந்த காலகட்டத்திலே பண்ணியிருக்காங்க. அடுத்த பாயிண்ட், ஒவ்வொரு வீட்டிலும் திடக்கழிவுகளை தேக்குவதற்கான குழிகள் இருந்தன. அவை திடக்கழிவுகளை தேக்கி கழிவு நீரை மட்டும் வெளியேற்றின. ஒவ்வொரு வீட்லேயும் இண்டிவிஜுவலாக இருந்துச்சான். அந்த திடக்கழிவுகளை மட்டும் தேக்கி வச்சுன்னு அந்த நீரை மட்டும் வெளியேற்றிடுறாங்க. ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த திடக்கழிவுகளெல்லாம் இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணி மிஷினை யூஸ் பண்ணி திடக்கழிவுகள் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் அந்த காலகட்டத்திலே பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் பார்த்தா இப்போ நாம் ஒன்று கற்றுக்குறோம். அடுத்து பெருங்குளம், மொகஞ்சதாரோ. இப்போ 2 நகரங்கள் சொன்னோம். ஒன்று ஹரப்பா நகரம், இன்னொன்று மொகஞ்சதாரோ. இப்போ இந்த பெருங்குளம் மொகஞ்சதாரோன்ற ஒரு நகரத்தில் இருந்தது. இதுவும் கேட்கலாம். பெருங்குளம் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா ஹரப்பாவிலையா மொகஞ்சதாரோவில்னா மொகஞ்சதாரோவிலோ. இப்போ டக்குன்னு ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு குழப்பம் வரலாம். இப்போ ஒரு தண்ணி வந்து நம்ம மொண்டு ஊற்றுன்னு சொல்லுவோம், ஒவ்வொரு ஊர் ஸ்லாங்கு. ஸோ அந்த மாதிரி மொகஞ்சதாரோவில் தண்ணியை மொண்டு ஊற்றுனாங்க, மோ அப்படி இருக்கிறதுனால ஞாபகம் வச்சுங்க. அப்போ பெருங்குளம் இருந்ததுனால மொகஞ்சதாரோவில் தண்ணியை மொண்டு குளித்தாங்க, யூஸ் பண்ணாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ மொகஞ்சதாரானாவே பெருங்குளம்னா மொகஞ்சதாரோ வந்துடும் உங்களுக்கு ஞாபகம். ஏன்னா சில டைம் எனக்குமே குழப்பம் வரும், பெருங்குளம்னா டக்குன்னு ஹரப்பாவா அப்படின்னு ஒரு ஞாபகம் வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். அடுத்து, இந்த பெருங்குளமானது நன்கு அகன்று செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கமாகும். பெருங்குளம் நம்ம ஊரெல்லாம் குளம் எப்படி இருக்கும், ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், இப்படி இருக்கும், இல்லைனா அந்த பேரலல் நீள்வட்ட வடிவில் இருக்கும், இல்லைனா ரவுண்டு வட்ட வடிவில் இருக்கும். ஆனால் இங்கே எப்படி இருந்துச்சா, செவ்வக வடிவில் இருந்துச்சுன்றாங்க. இந்த மாதிரி செவ்வக வடிவில் இருந்துச்சுன்றாங்க. கேட்கலாம், பெருங்குளம் வந்து சிந்து சமயத்தில் பெருங்குளம் வந்து சதுர வடிவத்தில் இருந்துச்சா, நீள்வட்டமாக, வட்டமாக, சதுரமாக, செவ்வகமான செவ்வக வடிவத்தில் இருந்தது. ஓகே, இது நகரின் நடுவில் அமைக்கப்பட்டது. ஒரு குளம்னா நகரினுடைய நடுவில் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தண்ணியை. நீர் கசியாத கட்டுமானத்திற்கான மிக பழமையான சான்று என்னலாம், நீர் கசியாத அளவு கட்டியிருக்காங்க. இது ஒரு மிக பழமையான சான்று அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இந்த குளத்துலேருந்து நீர் கசியாதான், அவ்வளோ நேர்த்தியாக கசியாத வண்ணம் வந்து சூப்பராக கட்டுமானங்கள் செஞ்சு அதை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, இக்குளத்தின் சுவர்கள் சுட்ட செங்கற்களால் கட்டப்பட்டு நீர் கசியாமல் இருப்பதற்காக சுவரிலும் தளத்திலும் பல அடுக்குகள் இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டிருந்தன. எதை யூஸ் பண்ணாங்களாம், அந்த கசியாது இருக்கிறதுக்கு பயன்படுத்துனது தார். இதுவும் கேட்கலாம். இக்குளத்தின் சுவர்கள் எப்படி கட்டினாங்கன்னா சுட்ட செங்கற்கள், மேக்ஸிமம் அவங்க செங்கற்களை தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த மாதிரி சுட்ட செங்கற்களை கட்டியிருக்காங்க. அதிலிருந்து தண்ணி கசியாமல் இருக்கிறதுக்கு தார் கொண்டு பூசியிருக்காங்க. தார் பூசினா அந்த கேப்பில் தண்ணி வராது இருக்கும். ஸோ அப்போ எதை கொண்டு அவங்க கசியாமல் இருக்கிறதுக்கு எதை பயன்படுத்துனாங்கன்னா இயற்கை தாரை வந்து பயன்படுத்தி அதை பூசி கசியாத அளவு பார்த்துக்கினாங்க. அடுத்து, வடப்புறத்தில் இருந்தும் தென்புறத்தில் இருந்தும் குளத்திற்கு செல்ல படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருந்தன. இப்போ குளத்திற்கு இந்த பக்கம் இருந்தாலும் படிக்கட்டு, அந்த பக்கம் இருந்தாலும் வடக்கு தெற்கு 2 புறமாக, வடக்கு தெற்கு மட்டும் இருந்தது, 4 பக்கமும் கிடையாது, 2 பக்கம், ஒன்று வடக்கு பக்கம் தெற்கு பக்கம் அப்படின்றாங்க. அடுத்த மாரி குளத்தின் பக்கவாட்டிலும் 3 புறமும் அறைகள் இருந்தன. 3 புறம் அறை இருந்துச்சு, 4 புறங்கள். இதுவும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது படிக்கட்டுகள் எங்கே இருந்துச்சுன்னா வடக்கு தெற்கு, அதை சுற்றி எத்தனை பக்கத்துக்கு அறைகள் இருந்ததுன்னா 3 பக்கம் தான் அறை இருந்துச்சு, ஒரு பக்கம் இல்லை. அடுத்து, அருகில் இருந்த கிணற்றில் இருந்து நீர் இறைக்கப்பட்டு பெருங்குளத்தில் விடப்பட்டது. இந்த பெருங்குளத்துக்கு நீர் எப்படி வந்துச்சான், பக்கத்துலலாம் கிணறு இருக்குமோ, அந்த கிணறுலேருந்து தான் தண்ணியை வந்து இறைச்சி இதுக்கு விட்டுருக்காங்க. உபயோகப்படுத்தப்பட்ட நீர் வெளியேறவும் வகை செய்யப்பட்டிருந்தது. இந்த கிணத்துல யூஸ் பண்ணுவாங்கள்ல, இந்த பெருங்குளத்தில் கண்டிப்பாக நீர் யூஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் யூஸ் பண்ண தண்ணியெல்லாம் வெளியேறத்துக்கும் ஒரு வழி அமைச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து, தானிய களஞ்சியம் ஹரப்பா. பெருங்குளம்னா மொகஞ்சதாரோவில் இருந்துச்சு, தானிய களஞ்சியம்னா என்னது, ஹரப்பா நகரத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து என்னன்றனா இதே தானிய களஞ்சியம் மொகஞ்சதாரோவிலும் இருந்திருக்கும், அதேமாதிரி ஹரப்பாவிலையும் வந்து பெருங்குளம் இருந்திருக்கும். ஆனால் அவங்க இப்போதைக்கு கண்டுபிடிச்சது ஒரே ஒரு பெருங்குளம், ஒரு தானிய களஞ்சியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. பெருங்குளம் வந்து மொகஞ்சதாரோவிலையும் தானிய களஞ்சியம் ஹரப்பாவிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதனால் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை மட்டும்தான் தெரியும், இதை பற்றி தான் கேட்பாங்க. அடுத்து, தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட பெரிய உறுதியான கட்டட அமைப்பு அப்படின்றாங்க. இது செங்கற்களால் தான் பண்ணியிருக்காங்க, உறுதியாக அது நடக்கிறதா. இவை தானியங்களை சேகரித்து வைப்பதற்காக பயன்படுத்தப்பட்டன. தானிய களஞ்சியம் முன்ன சொன்ன மாதிரி தள வெடிப்புகளில் கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு வகைகள் மிச்சங்கள் சிதறி கிடந்தன. இப்போ இதெல்லாம் வந்து அந்த தானிய களஞ்சியத்தில் வந்து சிதறி கிடஞ்சான். அந்த கேப்புங்களில் ஒரு தளம் போட்டிருக்காங்கன்னா அந்த தளத்தில் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டிருக்கும். நம்ம சிமெண்ட் போட்டாலும் வெடிப்பு இருக்கும்.
இப்போ திடீர்னு ஒரு நெல்லை காய வச்சோம்னா அந்த நெல்லினுடைய சின்ன சின்ன துளிகள் வந்து அந்த கேப்பில் உட்காந்துரும். ஸோ அதை வச்சு அப்போ இங்கே வந்து நெல்லை காய போட்டிருக்காங்க, நெல்லை வந்து இந்த இடத்துல பண்ணியிருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். அந்த மாதிரி என்னென்ன பொருள் இருந்தால் அப்போ கோதுமையை வந்து விளைச்சல் பண்ணியிருக்காங்க, பார்லி, திணை வகைகள், எள், பருப்பு, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கோதுமை, பார்லி, திணை வகைகள், எள் மற்றும் பருப்பு, இதெல்லாம் அவங்க வந்து வேளாண்மை செஞ்சு தயாரிச்சிருக்காங்க, உருவாக்கியிருக்காங்க. அடுத்து, செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் ஒன்று ஹரியானா மாநிலத்துள்ள ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இது கேட்கலாம். இது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா காலத்தை சார்ந்தது. முதிர்ச்சி அடைந்தனா கடைசி காலகட்டம், ஹரப்பா நகரம் அழிகிறதுக்கு முன்னாடி கடைசி காலகட்டத்தில் ஒரு இது கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்படுது. செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம். அது எங்கே இருக்குது? ஹரியானா மாநிலத்தில். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடம், ஹரியானா மாநிலம் ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடத்துல கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் கேட்கலாம். இந்த மாதிரி வந்து தானிய களஞ்சியம், செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய களஞ்சியம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படின்னா ஹரியானா மாநிலத்தில் ராகி கர்கி அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது, மாபெரும் கட்டடங்கள். வேறு என்னென்ன? மொகஞ்சதாராவில் இருந்த இன்னொரு மிகப்பெரிய பொது கட்டடம் கூட்டரங்காகும். பொது கட்டடன்றாங்க, எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு கட்டடம். கூட்டரங்கு இதுக்கு ஒரு பேர் சொல்கிறாங்க. இது 20 தூண்கள் 4 வரிசைகளை கொண்ட பறந்து விரிந்த கூடம் அப்படின்னு சொல்கிறாங்க. எத்தனை தூண்களாம்? 20 தூண்கள் 4 வரிசைகள். ஞாபகம் வச்சுக்கணும், இது கேட்பாங்க. 20 தூண்கள் 4 வரிசைகள். இந்த அதாவது கூட்டரங்கு, அதாவது பொது கட்டிடம் வந்து எத்தனை தூண்களை கொண்டது அப்படின்னா 20 தூண்கள். எத்தனை வரிசைகளை கொண்டதுன்னா 4 வரிசைகளை கொண்டது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, வணிகம் மற்றும் போக்குவரத்து. என்ன சொல்கிறாங்க? வணிகம் மற்றும் போக்குவரத்தில் ஹரப்பா மக்கள் பெரும் வணிகர்களாக இருந்தனர், வணிகம் செஞ்சுருக்காங்க. அடுத்தது, முன்ன சொன்ன மாதிரி தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன. பொருட்களின் நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தின. குச்சியை வந்து அதை குச்சிக்கு ஒரு அளவு குறித்து அவங்க வச்சுக்கிறது. நம்மளுக்கு வந்து ஸ்கேல் இருக்கும், அளவுகள் இருக்கும், அதை நம்ம வச்சு எவ்வளோ லென்த்து அப்புறம் டேப் வச்சு கண்டுபிடிப்போம். அந்த காலத்தில் ஒரு குச்சியில் அளவு குறித்து வச்சுக்குவாங்க. அந்த குச்சியை வச்சு இப்போ கூடமே ஒரு மேசன்கள்லாம் கட்டடம் கட்டுறாங்கன்னா ஒரு குச்சியை வந்து ஒரு அளவுக்கு வச்சுக்கின்னு காதில் வச்சுக்குவாங்க. வச்சுட்டு அந்த அளவுலேயே ஒரு கட்டடம் கட்டிட்டு வருவாங்க, ஒரு சின்ன சின்ன வேலைக்கு. அப்போயும் அதேமாதிரி குச்சி வச்சு அதில் ஒரு பாயிண்ட்லாம் குறித்து அளவுகள் குறித்து அதை பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து, அவர்கள் சக்கரை வண்டிகளை பயன்படுத்தின. இப்போ நம்ம எப்படி மாட்டு வண்டி சொல்கிறோம், மாட்டு வண்டியில் சக்கரை வண்டி தான் நான் பயன்படுத்துகிறோம். அப்போயும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தின. ஆரக்கால்ன்றது இப்போ நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம ஊர் மாட்டு வண்டியிலலாம் என்ன பண்ணோம், இப்படி ஒரு ரவுண்டு இருக்குதுன்னா இதுதான் ஆரக்கால், இப்படி இருக்கும் ஆரக்கால்கள். ஆனால் அப்போ வந்து என்ன பண்ணாங்க, அந்த ஆரக்கால்கள் இல்லாதே வெறும் டைரெக்டாக அப்படியே ரவுண்டாகவே இருக்கும். அந்த மாதிரி வந்து என்ன பண்ணாங்க, சக்கரங்களை பயன்படுத்தி அதை யூஸ் பண்ணாங்க. ஓகே, ஞாபகம் வச்சுக்கணும். அவர்கள் சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர், ஆரக்கால் இல்லாத திடமான சக்கரங்களை பயன்படுத்தினர் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து, மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றது. மெசபடோமியான்றது ஒரு பழைய நாகரிகம் தானே, முதல் நாகரிகம். தொன்மையான நாகரிகத்தில் ஃபஸ்ட்டு வந்து மெசபடோமியா நாகரிகம். அவங்கக்கிட்டே இவங்க என்ன பண்ண வணிகம் செஞ்சுருக்காங்க, இந்த சிந்து சமவெளி மக்கள் கடல் வணிகம் செஞ்சுருக்காங்க. மெசபடோமியான்றது வேறு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்கே கடல் வழியாக வணிகம் செஞ்சுருக்காங்க. சிந்து வெளி முத்திரைகள் தற்கால ஈராக், குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும். பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதிகளில் கிடைத்துள்ளமை இதை உறுதிப்படுத்துகிறது. அதாவது இந்த மெசபடோமியா நாகரிகன்றது எந்த பகுதியை சேர்ந்ததுன்னா ஈராக்கு, குவைத்து, சிரியா, இந்த நாடெல்லாம் இருக்குது பார்த்திங்க. இப்போ ஈராக்கு, குவைத்து, சிரியா, இந்த மூன்று நாடுகள்லாம் வந்து மெசபடோமியா நாகரிகத்தை சேர்ந்தவை. திடீர்னு அவங்க நம்மளை படிப்பாங்க, அந்த சிரியா நாட்டுக்காரரையும் ஈராக்கு, குவைத் நாட்டுக்காரெலாம் என்ன பண்ணுவாங்க, சிந்து சமவெளி நாகரிகம் படித்தாங்கன்னா நம்மளை இந்தியாவையும் பாகிஸ்தானை பற்றி சொல்லுவாங்க. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவிலையும் பாகிஸ்தானில் இருக்குது அப்படின்றது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், மெசபடோமியானா இவங்க வந்து ஈராக்கு, குவைத்து, சிரியா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவங்க அவங்க அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சுமேர் அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அங்கே ஒரு பொருள் கிடைக்கும்போது சொல்கிறாங்க, இங்கெல்லாம் வணிகம் தொடர்பு செஞ்சுருக்காங்க மெசபடோமியாவும் சிந்து சமவெளி மக்களும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன் நாரம்சின் என்பவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில் இருந்து அணிகலன் வாங்கியதாக நாரம்சின் குறித்த காவியத்தில் கூறப்பட்டுள்ளது. யாரும் நாரம்சிங் அப்படின்ற ஒரு மன்னன், அவரை குறித்து ஒரு காவியம் எழுதுகிறாங்க.
நாரம் சிங் அவன். அதாவது சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்கு அரசன். சுமேரியாவினுடைய அக்காடிய பேரரசுக்கு உட்பட்ட அரசன். சுமேரியான்றது ஒரு நாடு. சுமேரிய நாட்டில் அக்காடிய பேரரசு அப்படின்னு ஒரு பேரரசு. அந்த பேரரசுக்கு உட்பட்ட அரசு. இப்போ நாம் எப்படி குப்த அரசு, மௌரிய அரசு அப்படின்னு சொல்கிறோம். அது மாதிரி சுமேரியா அப்படின்ற ஒரு இடத்துல அல்லது நாட்டில் அக்காடிய பேரரசு அப்படின்னு ஒரு பேரரசு இருந்துச்சு. அந்த பேரரசுக்கு உட்பட்ட அரசன் தான் யார்? நாரம் சிங் என்பவர். அவர் சிந்துவெளி பகுதியில் உள்ள மெலுக்கா என்னும் இடத்தில், சிந்துவெளி பகுதியில் மெலுக்கான்னு ஒரு இடம். சிந்துவெளியில் எப்படி அரப்பா மொஞ்சதரா அப்படின்ற மாதிரி மெலுக்கா அப்படின்ற ஒரு இடம். அந்த இடத்துல இவர் என்ன அணிகலன் வாங்கியிருக்காரு. அணிகலன்கள் தன்னுடைய காதில் கையில் போடுறதுக்கு அணிகலன்கள் இங்கேருந்து அவர் வாங்கியிருக்கார். ஒரு காவியத்தில் குறித்து சொல்லியிருக்காங்க. அடுத்து போக்குவரத்திற்கு காளைகளை பயன்படுத்தினார். அப்போ சிந்து சமவெளி மக்களுக்கு காளைகளை தெரியும். போக்குவரத்துக்கு இப்போ நாமெல்லாம் குதிரை யூஸ் பண்ணியிருக்காங்க. நாம் இப்போ இந்த காலத்தில் குதிரையும் யூஸ் பண்ணுறோம், காளைகள் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் டெக்னாலஜி தொழில்நுட்பத்தில் வண்டிகள் யூஸ் பண்ணுறோம். அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்காங்க? தரை வழியாக போக்குவரத்துக்கு என்ன பண்ணாங்க? காளைகளை யூஸ் பண்ணியிருக்காங்க. குதிரை கிடையாது. அப்போ காளைகள் தான் ஃபஸ்ட் இருந்துருக்குது. அடுத்து பாருங்கள், பாரசீக வளைகுடா மற்றும் மெசபடோமியாவில் கண்டுபிடிக்கப்பட்டதை போன்று உருளை வடிவ முத்திரைகள் சிந்துவெளி பகுதியிலும் காணப்படுகின்றன. உருளை வடிவ முத்திரைகள் எங்கெங்க? பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவிலையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. பாரசீக வளைகுடாவிலையும் மெசபடோமியாவிலும் உருளை வடிவ முத்திரை இருந்துச்சான். அதே மாதிரி சிந்துவெளி பகுதியிலும் கிடைக்குது. அப்படின்னா இவங்க எல்லாரும் ஒரு தொடர்பு இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த இரு பகுதிகளுக்கும் இடையில் வணிகம் நடைபெற்றதை காட்டுகிறது. அதனால தான் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கப்பல் கட்டும் தளம் லோத்தல். இது ஞாபகம் வச்சுக்கணும். சிந்து சமவெளி பகுதியில் கப்பல் கட்டும் தளம் எங்கே இருந்ததுன்னா லோத்தல் அப்படின்ற ஒரு பகுதியில் இருந்தது. முக்கியமான கொஸ்டின்ஸ். தற்கால குஜராத்தில் உள்ள லோத்தலில் கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடும் தளம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எங்கே இருக்குதா லோத்தல்ன்றது? குஜராத் மாநிலத்தில் இருக்குது லோத்தல். தற்காலத்தில் குஜராத்தில் உள்ள லோத்தல் என்னும் இடத்தில் கப்பல் கட்டும் தளம் மற்றும் செப்பனிடும் தளம், கப்பல் சார்ந்தது. அதாவது கப்பல் கட்டும் தளம் அந்த செப்பனிடும் தளம் எங்கே இருந்துச்சுன்னா லோத்தல் எங்கே இருக்குதுன்னா குஜராத்தில் இருக்குது. இது அவர்கள் மேற்கொண்ட கடல் வணிகத்தை உறுதிப்படுத்துகிறது. லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் சபர்மதி ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது. ஞாபகம் வச்சுக்கணும். இது கேட்பாங்க. குஜராத்தில் லோத்தல் எங்கே இருக்குதுன்னா சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது. சபர்மதி ஆற்றில் கிடையாது, சபர்மதி ஆற்றிற்கு ஒரு துணையாறு இருக்குது. அந்த துணையாற்றினுடைய கரையில், அந்த துணையாறு பேர் சரியாக அதில் கொடுக்கல. சபர்மதி ஆற்று தான் பெரிய ஆறுன்றதுனால அதை சொல்லிட்டாங்க. சபர்மதி ஆறு இருக்குது, அதனுடைய ஒரு துணையாறு ஒன்று இருக்குது. அந்த துணையாறினுடைய கரையில் அமர்ந்திருக்கலாம் இந்த லோத்தல் என்ற கப்பல் கட்டும் தளம் அல்லது செப்பனிடும் தளம். அடுத்து மொகஞ்சதாரோ தலைவர் அப்படின்னு ஒரு மொகஞ்சதாரோவில் கண்டெடுக்கப்பட்ட ஒரு சிலையம். அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை மொகஞ்சதாரோவில் உள்ள ஒரு கட்டிடத்திலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிலை, அது மொகஞ்சதாரோவில் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் அந்த சிலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு உட்காந்து இருக்கிற மாதிரி இந்த சிலை. அந்த சிலையில் என்னென்ன இருக்குன்னா, அது நெற்றியில் ஒரு தலைப்பட்டையுடன், நெத்தியில் ஒரு பட்டை கட்டியிருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல நெத்தியில் ஒரு பட்டை, வலது கை மேல் பகுதியில் ஒரு சிறிய அணிகலனுடன் காணப்படுது. அப்புறம் அணிகலன் இங்கே இருக்குது பாருங்கள், அணிகலன் இங்கே இருக்குது. அந்த அணிகலன் காணப்படுறதுன்னு சொல்கிறாங்க. அதன் தலைமுடியும் தாடியும் நன்றாக ஒழுங்குபடுத்தப்பட்டு காணப்படுகிறது. முடி வெட்டியிருக்காங்க, ட்ரிம் பண்ணி சேவ் பண்ணி டீசெண்டாக இருந்திருக்காங்க, நல்லா ஒழுங்குபடுத்திட்டு. காதுகளின் கீழ் காணப்படும் இரு துளைகள் தலையில் அணியப்படும் அணிகலனின் காது வரை இணைக்க ஏற்படுத்தியிருக்கலாம். காதில் 2 துளைகள் இருந்துச்சான். தலையிலிருந்து ஏதாவது ஒரு அணிகலன் இருந்தால் காதில் அப்படி மாட்டி விடுற மாதிரி, அதுக்காக கூட போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இடதுதோல் பூக்கள் மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. இடது தோல் வலது தோலில் ஒரு அணிகலன் இருந்துச்சு. இடது தோலில் பூ மற்றும் வளையங்களின் வடிவமைப்பில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மேலங்கியால் மூடப்பட்டுள்ளது. மேலங்கினா ஒரு துண்டு மாதிரி நினச்சிங்க, அதுதான் நம்ம துண்டுன்னு சொல்லுவோம் மேலங்கி. இது போன்ற வடிவமைப்பு அப்பகுதியில் உள்ள மக்களால் இன்றளவும் பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போயுமே அடுத்து தொழில்நுட்பம். சிந்துவெளி நாகரிக மக்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவீடுகளை உருவாக்கினர். இது தெரியும். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கணும். 1704 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப தேவை. இந்த அளவுகோல், அந்த அளவு ஞாபகம் வச்சுன்னு கேட்பாங்க. அதன் சமகாலத்திய நாகரிகங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட அளவுகோலில் இதுதான் மிகச்சிறியது பிரிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைன் ரொம்ப முக்கியம். அந்த பேராகிராஃப் பார்த்துக்குங்க.
அடுத்து தகவல் பேழையில் கொடுத்துருக்காங்க. மனிதர்களால் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது? செம்பு. அதனால தான் இந்த நாகரிகம் செம்பு காலம் அல்லது வெண்கல காலத்தை சேர்ந்தது. அடுத்தது, மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தால் ஆன ஒரு சிறிய பெண் சிலை கிடைத்தது. மொகஞ்சதாரோவில் வெண்கலத்தாலான ஒரு பெண் சிலை கிடைச்சிருக்கான். நடனமாது என்று குறிப்பிடப்படுகின்ற இந்த சிலையை பார்த்த ஜான் மார்ஷல், முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறார். என்ன பண்ணுறாராம், மொகஞ்சதாரோவில் ஒரு வெண்கல சிலை ஒன்று கிடச்சிருக்கு, ஒரு சின்ன பெண்ணோட சிலை. அந்த சிலைக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, நடனமாது அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க. நடனமாது குறிப்பிடப்படுகிற இந்த சிலை யார் பார்க்குறதா? ஜான் மார்ஷல். அவர் தான் வந்து தொல்லியல் துறையினுடைய இயக்குனர் ஜான் மார்ஷல். ஹரப்பாவுக்கும் மொகஞ்சதாரோவுக்கும் ஒரு பொதுவான அம்சம் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறார். அவர் தான் வந்து இதை பார்த்துட்டு, இந்த சிலையை பார்த்துட்டு இது வந்து முந்தைய காலத்தை சார்ந்த மாதிரி தெரியல, நம்பவே கஷ்டமாக இருக்குது, ஏன்னா இந்த அளவுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்களா, இது இந்த காலத்தில் நான் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆச்சரியமாக சொன்னாராம். ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்கம் காலம் வரை தெரியாது இருந்துச்சு, ஆனால் இவங்க பண்ணியிருக்காங்க, இதை நம்ப முடியல அப்படின்னாராம். ஏன்னா இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்குரியதாக இருந்தன அப்படின்னு யார்? ஜான் மார்ஷல் கருத்து சொல்கிறார். அடுத்து பாருங்கள், கேவிடி கொற்கை வஞ்சி தொண்டி வளாகம். இதான் கேவிடி வளாகம்னா என்னது? கேனா கொற்கை, வீணா வஞ்சி, டீனா தொண்டி. இதுதான் கேவிடி வளாகம். பாகிஸ்தானில் இன்றும் கொற்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை, கூடல்கர் என்ற பெயர் கொண்ட இடங்கள் உள்ளன. கொற்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயர்களுடன் உள்ள இடங்கள் ஆப்கானிஸ்தானில் உள்ளன. இப்போ ஆப்கானிஸ்தானில் என்னென்ன இருக்குது, பாகிஸ்தானில் என்னென்ன பேர்லாம் இருக்குன்றதை பார்த்துக்குங்க. ஆப்கானிஸ்தானில் உள்ள ஆறுகளான காவிரி, புருன்ஸ் அப்படின்ற ஒரு ஆறும், பாகிஸ்தானில் உள்ள ஆறுகள்னா காவிரி, வாலா, புருணை. இது கேட்கலாம், திடீர்னு படிச்சுக்கங்க. காவிரி வாலா அப்படின்ற ஒரு ஆறு எந்த நாட்டில் இருக்குதுன்னா பாகிஸ்தானில் பேர் வச்சுருக்காங்க. காவிரி, புருன்ஸ் அப்படின்னு ஷார்ட்டாக முடித்தா ஆப்கானிஸ்தானு. காவிரி, வாலா, புருணை அப்படின்னு இருந்தால் அது பாகிஸ்தான். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து, சிந்துவெளி நாகரிகத்தின் மறைந்த பொக்கிஷங்களை பற்றி உனக்கு தெரியுமா? பழங்கால எழுத்துக்களை படிப்பதன் மூலம் அக்கால நாகரிகத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் சிந்துவெளி எழுத்துக்களை இன்று வரை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே சிந்துவெளி மக்களின் வாழ்க்கை முறையை அறிவதற்கு வேறு ஏதாவது சான்றுகளையே நாம் நோக்க வேண்டியுள்ளது. அவங்களுடைய எழுத்தை புரியலாம், கிடைச்சிருக்கு, எழுத்து ஆவணங்கள் கிடைச்சிருக்கு, ஆனால் அது எந்த எழுத்து, அதுக்குண்டான அர்த்தத்தை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உடை. பொதுவாக பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன. பருத்தி ஆடையை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அங்கு கண்டுபிடிக்கப்பட்ட நூலை சுற்றி வைப்பதற்கான சுழற்சிகள் மூலம் அவர்கள் நூற்கவும் செய்திருக்கின்றன தெரிகிறது. அந்த துணியை நூற்கவும் செஞ்சுருக்காங்கன்றாங்க. கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தின. பருத்தி, கம்பளி ரெண்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னது? கம்பளி யூஸ் பண்ணியிருக்காங்க, பருத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க, ஞாபகம். அப்புறம் அன்பும் அமைதியும். குடியிருப்புகள் தரை மட்டத்திலிருந்து நன்கு உயர்த்தப்பட்ட தளங்களில் கட்டப்பட்டிருந்தன. தரையாக இல்லாமல் கொஞ்சம் உயரமாக பண்ணியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்திருப்பதாகவே தோன்றுகிறது. ஏனென்றால் அவர்களிடம் படை இருந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. மேலும் சில ஆயுதங்கள் மட்டுமே அங்கிருந்து கிடைத்துள்ளன. இவங்க மற்றவங்க மாதிரி சண்டை போடல, அமைதியாக வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இப்போ ஒரு நாகரிகம் இருக்குது, ஒரு நகரம் இருக்குதுன்னா அந்த மண்ணை இன்னொரு நாட்டு கூட சண்டை போட்டு நிலத்தை அபகரிக்கிறதுக்கு ஏதாவது பிரச்சனை நடந்திருக்கலாம். இல்லைனா ஆக்கிரமிப்பு ஏதாவது இவங்ககிட்ட சண்டைக்கு வரும்போது எதிர்த்து போரிட்டுருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு ஆதாரமும் இல்லையா, அமைதியாக வாழ்ந்திருக்காங்க. இவங்களும் சண்டைக்கு போகாத இவங்ககிட்ட யாரும் சண்டைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர்கள் தங்களின் மேம்பட்ட நிலையை அவர்களுடைய ஆடைகள், விலைமதிப்பற்ற நகைகள் மற்றும் மேம்பட்ட நகர வாழ்க்கை மூலம் வெளிப்படுத்தினர். ரொம்ப சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க. என்னென்ன ஆடைகள் மூலிமா, அவங்களோட ஆடைகள்லேயும் நம்மளுக்கு சொல்லுது அவங்க நல்லா வாழ்ந்திருக்காங்கன்னு. விலை மதிப்பற்ற நகைகளை பயன்படுத்தியிருக்காங்க. மேம்பட்ட நகர வாழ்க்கையை அவங்க மேற்கொண்டிருக்காங்க. அதனால் அவங்க மேம்பட்ட நிலையை வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருக்கின்றன. நம்மளாம் என்ன பண்ணுவோம், லேடிஸ் மட்டும்தான் அணிகலன் அணிவோம், ஆனால் அவங்க வந்து ஆண்களும் அணிஞ்சிருக்காங்க, பெண்களும் அணிஞ்சிருக்காங்க. அடுத்து, கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் முதலியவற்றையும் அணிந்திருந்தன. தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டன. இப்போ அணிகலன்கள்லாம் இதெல்லாம் தங்கம், வெள்ளி தெரிஞ்சிருக்குது, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் இதெல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இதை வச்செல்லாம் அவங்க என்ன அணிகலன் செஞ்சுருக்கிறாங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அணிந்தல்வர். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பல டைம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. இரும்பு பற்றி அவங்களுக்கு தெரியாது, குதிரையை பற்றி தெரியாது. செம்பு தெரியும், தங்கம் தெரியும், வெள்ளி தெரியும், ஆனால் இரும்பு தெரியாது.
அதேமாரி காளைகளை பயன்படுத்தியிருக்காங்க, ஆனால் குதிரையை பற்றி தெரியாது. அடுத்து இந்தாட்ட பாருங்கள், உங்களுக்கு தெரியுமான்றதில்ல. சிந்துவெளி மக்கள் ஆபரணங்கள் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர். அது வந்து கார்னிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிலீஷில் இருக்குது பாருங்கள், கார்னிலியன் அப்படின்னா சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆபரணங்கள் செய்கிறதுக்கு அதை பயன்படுத்தியிருக்காங்க. வெள்ளை நிற மணிக்கற்களா இல்லை கருப்பு நிற மணிக்கற்களா சிவப்பு நிற மணிக்கற்களானா சிவப்பு நிற மணிக்கற்களை இவங்க பயன்படுத்தியிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள். அடுத்தது அவர்களை நிர்வகித்தது யார் அப்படின்னு ஒரு கொடுத்துருக்காங்க. நகர திட்டமிடலை நிர்வகிக்கவும் வணிகத்தை மேம்படுத்தவும் நகரத்தில் அமைதியை நிலைநாட்டவும் வடிகால் அமைப்பை பராமரிக்கவும் ஒரு அதிகார மையம் இருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் நம்புகின்றனர். ஆனால் இதுக்கு எதுவும் வந்து ப்ரூஃப் கிடைக்கல. ஒருவேளை இந்த அளவுக்கு இருக்குதுன்னா இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அதிகாரிகள் இருந்திருப்பாங்க, அதிகார மையம் ஒன்று இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தொழில். சிந்துவெளி மக்களின் முதன்மையான தொழில் பற்றி எதுவும் தெரியவில்லை எனினும் வேளாண்மை, கைவினைப் பொருள்கள் செய்தல், பானை வணைதல், அணிகலன்கள் செய்தல் போன்றவற்றில் ஈடுபட்டனர் என தெரிகிறது. ஏன்னா இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான். ஏன்னா அவங்க இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளுக்கு. அங்கு வர்த்தகர்கள், வணிகர்கள் மற்றும் கைவினைஞர்களும் இருந்தனர். ஏன்னா வியாபாரம் செய்கிறாங்களா இருந்திருக்கும். கால்நடை வளர்ப்பும் அவர்களது தொழிலாக இருந்தது. அவர்கள் சக்கரத்தின் பயனும் அறிந்திருந்தனர். ஏன்னா தான் ஆரக்கால் இல்லாத சக்கரத்தை பயன்படுத்தினாங்க. அடுத்து மண்பாண்டங்கள். மட்பாண்டங்களை சக்கரங்கள் கொண்டு உருவாக்கினர். அவை தீயிலிட்டு சுடப்பட்டன. மட்பாண்டங்களை எல்லாமே தீயில் தான், செங்கலாக இருந்தாலும் தீயில் வச்சு சுடுறது தான். மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன. அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் சேர்ந்தன. என்ன பண்ண மண் வந்து சிவப்பு நிறமாக தான் செம்மண்ணில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க. அப்போ கண்டிப்பாக அந்த ஒரு பானை செய்கிறாங்கன்னா அது சிவப்பு கலரில் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு ஏதாவது டயக்ராம் போடணுன்னா சிவப்புக்கு ஆப்போசிட்டாக கருப்பு போடுறது, கருப்பு வண்ணத்தில் ஏதாவது டிசைன் போட்டு விடுறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அங்கு கிடைத்த உடைந்த பானை துண்டுகள் விலங்குகளின் உருவங்களுடனும் வடிவமைப்புகளுடனும் காணப்படுகின்றனர். அடுத்து சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களின் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி அறிய எந்த ஒரு ஆதாரமும் கிடைக்கல. அவங்க எந்த மதத்தை பின்பற்றினாங்க, எந்த கடவுளை வழிபட்டாங்க அப்படின்னு எந்த ஆதாரமும் கிடைக்கலன்றாங்க. அங்கு கிடைக்கப்பட்ட பெண் சிலைகள் மூலம் சிந்துவெளி மக்களிடையே தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கலாம் என தெரிகிறது. இதான் அந்த நடனமாடும் பெண் சிலை கிடச்சிருக்கு பற்றியா, அதை வச்சு ஒருவேளை அவங்க பெண் கடவுள்களை வணங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கலைத்திறன். பொம்மை வண்டிகள், தலையையும் கால்களையும் அசைக்கக்கூடிய பசு பொம்மைகள், களிமண் பந்துகள், சிறிய பொம்மைகள், சிறிய களிமண் குரங்கு, சுடுமண் பொம்மைகள், கொட்டைகளை குறிக்கும் அணில் பொம்மைகள், மண்ணாலான நாய்கள், நடனமாடும் ஆண் பொம்மை போன்றவையும் கிடைத்துள்ளன. சுடுமண்ணால் செய்யப்பட்ட பல்வேறு வகையான பொம்மைகள் மக்களின் விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ஆர்வத்தை காட்டுகின்றன அப்படின்றாங்க. அடுத்தது ஹரப்பா நாகரிகத்தின் நடந்தது என்ன, ஹரப்பா நகரத்துக்கு கடைசியாக என்ன நடந்துச்சுன்றாங்க. கிமு 1900 ஆண்டில் ஹரப்பா நாகரிகம் சரிய தொடங்கியது. இந்த ஆண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹரப்பா நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் சரிய தொடங்கிய காலகட்டம்னா கிமு 1900 ஆண்டு. அதற்கு என்னென்ன காரணங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஆற்றின் கரையில் உள்ள அதன் நகரங்களில் அடிக்கடி ஏற்பட்ட வெள்ளப்பொருக்காக இருந்திருக்கலாம். ஏதாவது வெள்ளம் வந்து அழிஞ்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அடுத்து சுற்றுச்சூழல் மாற்றம். ஏதாவது சுற்றுச்சூழல் மாற்றம் ஏற்பட்டு நோய்கள் உருவாகி மக்கள் வந்து இறந்துருக்கலாம்னு சொல்கிறாங்க. அப்புறம் படையெடுப்புகள் மூலமாக நடந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடந்திருக்கலாம். காலநிலை மாற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்று நோய் தாக்குதல், இதில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு இதுவுமே கன்ஃபார்மாக தெரியல. அடுத்து ஒரு பாக்ஸர். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது கேட்பாங்க. முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால். மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடம் உலக பாரம்பரியத்தனமாக யுனெஸ்கோ அமைப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மொகஞ்சதாரோவில் ஞாபகம் வச்சுங்க. சிந்துவெளி நாகரிகம் பொதுவான உண்மைகள் என்ன சொல்கிறாங்க. உலகின் மிக பழமையான நாகரிகங்கள் ஒன்றுன்றாங்க. ரைட்டு. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்டது சிந்து சமவெளி நாகரிகம். மெசபடோமியா சின்னத்தான், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம்லாம் சின்னத்தானா, சிந்து சமவெளி தான் ரொம்ப பெரிய பரப்பு கொண்டதுன்றாங்க. அப்புறம் உலகின் முதல் திட்டமிடப்பட்ட நகரங்கள்னு சொல்கிறாங்க சிந்து சமவெளி நகரம். அடுத்து மேம்பட்ட சுகாதாரம் மற்றும் வடிகால் அமைப்பு, இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் சுத்தம் மற்றும் சுகாதாரம் பற்றி உணர்வு மேலோங்கி இருந்தது. ஏன்னா அது எல்லாமே நம்ம படித்தோம், தெரியும் நம்மளுக்கு. கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறை தொல்லிய ஆய்வாளர்களான தரப்படுத்த முறை அப்படின்றாங்க. இந்த கதிரியக்க கார்பன் வயது கணிப்பு முறைன்றதுனா இந்த ஆராய்ச்சியாளர்கள், ஆய்வாளர்களை வந்து ஒரு தரப்படுத்துகிறாங்க. அது எப்படின்னா கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14 C14 கார்பன் 14 என்ற பயன்படுத்தி ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது கார்பன் 14 முறை என அழைக்கப்படுகிறது. இது கேட்கலாம். கார்பன் 10 கார்பன் 12 கார்பன் 13 14 அப்படின்னு கேட்பாங்க. கார்பன் 14 என்பது ஆன்சர். அவ்வளோதாங்க.
இப்போ இன்றைக்கி சிந்து சமவெளி நகரம் இந்த ஒரு ஃபஸ்ட் லெசன் முடிஞ்சிருச்சுங்க. இது மீள்பார்வையில் நம்ம ஏற்கனவே பார்த்ததா தான் இருக்கும். இதுலேயும் கொடுத்துருப்பாங்க, அந்த நகரத்தின் பரப்பளவு கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து பொறுத்துக்களை கூட கேட்கலாம். மேற்கில் பலுச்சிஸ்தான் மக்ரான் கடற்கரை இருந்தது. கிழக்கில் வந்து காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை இருந்தது. வடகிழக்கத்தில் ஆப்கானிஸ்தான், தெற்கில் மகாராஷ்டிரா வரை பறந்தது. ஸோ இதெல்லாம் ஏதாவது ஒரு கோடு வச்சு நம்ம படிச்சுக்கணும். அப்புறம் இங்கே கொடுத்துருக்காங்க, இதையும் பார்த்துக்கணும். இந்த கிமு 2000 குஃபு மன்னனால் சுண்ணாம்புக்கலால் கட்டப்பட்டது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கணும். மெயினாக உள்ளே இருக்கிறது தான். இந்த கலைச்சொற்கள்லாம் படித்து வச்சுங்க. கலைச்சொற்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திடீர்னு கேட்கலாம் அப்பயே. எக்ஸ்கவேஷன் அகழ்வாராய்ச்சி, அர்பானிசேஷன் நகரமயமாதல், இதெல்லாம் கேட்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா கலைச்சொற்கள் அவங்க தான் கேட்குறாங்கண்ணே, பொது அறிவு, சயின்ஸு அப்படி இப்படின்னு. ஸோ அதனால் கேட்பாங்க. ஸோ புக் பேக்கு அதெல்லாம் பார்த்துங்க. முக்கியமானது வந்து இதில் வந்து இன்றைக்கி இந்த பாடத்தை நம்ம ரீட் பண்ணிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு பாடமும் டெய்லி நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஒரு டைம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், புரியும். ஏதோ கதை கேட்குற மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். இந்த இந்த வகுப்புகள் உண்மையாலுமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சுட்டு போங்க. ஒவ்வொரு வீடியோவை நம்ம போடும்போதும் அதுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஒரு மாணவர் கூட இதை முழுமையாக பயன்படுத்தினார்னா சந்தோஷம். அந்த முழுமையாக பயன்படுத்துகிற மாணவர் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. அவங்க ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்தை பதிவு செஞ்சுட்டு போங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.